ஹலோ கைஸ், நான் உங்கள் ஸ்கை. இன்றைக்கி கில்டு வார் வந்தோம். கில்டு வாரில் நிறைய சம்பவம் இருக்குது. இன்றைக்கி இது ஃபஸ்ட்டுக்கு டவுன் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து இன்னொருத்தன் இருக்கான். அவனுக்கு நல்ல டேமேஜ் கைஸ், ஓடிட்டான். நான் வால் போட்டான். நம்ம கோடா கேரக்டர் வச்சுருக்கோம் கைஸ். நம்மளை லைஸ்லலாம் அடிக்க முடியாது. நம்ம யார்? நம்ம தான் ஸ்கையாச்சே. இன்னொருக்கி விட்டுறலாம். இன்னொருத்தன் வந்துட்டான் டக்குன்னு. அண்ணா முடிச்சிட்டான்ல, அவ்வளோந்தான். அவன் டீம்மேட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அண்ணா பக்கத்தில் வந்துட்டான்னா வால் 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 ரிவ்யூ பண்ணுறாங்க கைஸ். நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணுறாங்க. கில் அடிச்சிடுவாங்களோ ரெண்டு கில்லையும். நம்ம கில்லு கைஸ் ஒன்று, ரெண்டுமே நம்ம கில்லு தான். நம்ம நல்லா டேமேஜ் கொடுத்தோம்னா ஒருத்தன் வரோம். அதையும் டவுன் பண்ணி போட்டிருக்கான்ல. என்ன தான் நடக்குதுன்னு தெரில கைஸ். வாசிக்கில் எடுக்கான்ல கைஸ், ரொம்ப வாசிக்கில் எடுக்கான்ல. இவங்க கூட நீ விளையாட வரக்கூடாது. நம்ம கில்டு வாரே அடிக்கண்டா. நம்ம டீம்மேட்டு சொல்லிட்டு நம்ம கில்டு வார் அடிக்க வந்தாக்கி அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணிட்டுருக்கான்ல கைஸ். என்ன பண்ண, இங்கே ரெண்டு பேர் இருக்கான்ல நினைக்கேன். இங்கே போனோம். ஒருத்தன் எங்காவது தெரியுது. கோடா கேரக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். நீங்களும் கோடா கேரக்டர் வச்சு விளாடுங்க. இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி நம்ம கோடா கேரக்டர் பண்ணோம். சரியான மண்டை 8 சரியான கெட்டு கைஸ். தேரிச்சிருப்பான் அவன். ஹேக்கரு பேனல் நினச்சிருப்பான். அவனும் நல்லா அடிக்கணும். நம்ம டீம்மேட்டு ஒரு மாதிரியால் அடிக்கணும்ல. போட்டி போட்டு அடிக்கும். அந்த லீடர் போட்டு கில்டு லீடர் போட்டில் யார் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அடிக்கும். நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம். இதில் ஒரு சம்பவத்தை பாருங்கள், சரியான சம்பவம். வாசிக்கில் அவ்வளோதான், முடிஞ்சு. வாசிக்கில் அடித்தாச்சு. நம்ம டீம்மேட் அங்கே கதறிட்டு இருப்பாங்க. நம்ம மைக் ஆஃபில் வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன குட் ஜாப் போட்டுருதா இருப்பாருங்க. குட் ஜாப். அடுத்த சம்பவத்துக்கு போவோமா? அடுத்த சம்பவம் லூட் அடிச்சுட்டு போவோம். நேராக மேலே போவோம். அடுத்த கிட் லிஸ்ட்டு பக்கத்தில் தான் இருக்கானுங்க. ரொம்பலாம் இல்லை, பக்கத்தில் தான். ரொம்ப பக்கத்தில் இருக்கானுங்க. பிரச்சனையே இல்லை கைஸ். காரில் வராங்க நம்ம டீம்மேட்டு. நம்மளை கூடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை கூடுறாங்க. நம்ம ஆனால் போக மாட்டோம். நாங்கள் இனிமேல் இறங்குதான். கோடா கேரக்டர் நம்ம கரெக்டாக போட்டுருவோம். தெரியுது. நம்ம கீழே போய் அவனை அடிச்சிடலாம். மெடிக்கெட் போட்டு போவோம். ரொம்ப டேமேஜ் கொடுத்துறான் சைடில் இருந்து. என்ன காய் சாலகான்ல போடு. அண்ணா போடு, அடிச்சிட்டான்னு கைஸ். இந்த கில்டு வார் பொறுத்த வரைக்கும் சோலோவாக இருந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டீம்மேட் ரொம்ப ஓசியில் அடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ரொம்ப சங்கடமாக இருக்குது கைஸ். நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இந்த மாதிரி டீம்மேட்டு கூட விளையாட வரவே கூடாது கைஸ். இப்போ இவன் கீழே இருக்கானா, இவனை அடிக்கலன்னு பார்த்தோன்னா அடிக்க முடியல. வால் போட்டான். சைட்லேருந்து ஒருத்தன் அடிப்பான் பாருங்க. அவன் இப்போ எப்படி டவுன் ஆகிடப்பான் பாருங்க. அவன் நம்ம ஒரு கில்லுக்கு ஒரு டேமேஜ் கூட அடிக்கலை. நம்ம டீம்மேட் தான் அடிச்சிருப்பாரு. இருந்தாலும் ஒரு கில்லு கூட தர கொடுக்காங்களே. அங்கே அடிச்சுட்டு வரைக்கும் மட்டும் இவன் கீழே உள்ளவனு முடிச்சிட்டான். ஓஜி தரேன், ஒக்காளி தரேன், அடிச்சிட்டாரு. சரி, 2 கிலோ முடிஞ்சு. அடுத்து இன்னொரு சம்பவம் இருக்குது பாருங்கள். கீழே ஒருத்தன் பேரசூட் சம்பவம். இதுதான் சரியான சம்பவம். ஓல்டு ஃப்ரீ ஃபயருக்கும் இப்போ உள்ள நியூ ஃப்ரீ ஃபயருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஓல்டு ஃப்ரீ ஃபயர் வந்து இப்படிலாம் அடித்தா இதுக்கு முன்னாடி அவனும் அடித்து மண்டன்னு விழுந்துருக்கும். இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கலாம். நியூ ஃப்ரீ ஃபயரை பாருங்கள், 2 பேர் அடிச்சிருக்கோம். உங்களால் கடைசியில் கீழே இறங்க முடிச்சு அடி விழுது. அதையும் நம்ம ஆள் ஓடுதாரு பாருங்க. கிட்டே போயிட்டாரு. அவர் அங்கே போயிட்டாரு. இப்போ முடிச்சிருவார் பாருங்கள். நம்ம பேக்லேருந்து அடிச்சிடலான்னு பார்த்தோம். பேக்கப் கொடுக்க மாதிரி அங்கே முடிச்சிட்டாரு. அவ்வளோந்தான். இந்த மாதிரி டீம்மேட்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் கைஸ். இதில் ஒரு 2 கில்லு நம்ம சம்பவம் பண்ணியிருப்போம் பாருங்கள். 2 சேகருக்கு ஒரே நேரத்தில் அட்டம்ப்டில் அட்டி பாருங்க. கொஞ்சம் டவர் பக் ஆகிட்டு இந்த இடத்துல. டவர்னால் ரொம்ப டவர் இஷ்யூ ஆகிட்டு இவனை முடிச்சாச்சு. 1 டவுனு. இதுக்கு தான் கோடா கேரக்டர் யூஸ் பண்ணுவேன். அவன் கரெக்டாக ரிவ்யூ பண்ணிருக்கான். இங்கே பாருங்கள். அடிச்சிட்டோம். அவனை பாருங்கள். கடைசியில் பாருங்கள். நமக்கு டவர் கட்டு வேறு ஒன்றும் இல்லை. அவன் தான் பாருங்கள் அம்பு குறி போடுவான் பாருங்கள். இப்போ மேலே போட்டுறான்னா மோச்சு. ஏன்னா நம்மளுக்கு டவர் கட்டு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் நம்மளுக்கு பேனல் நினச்சிட்டோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அங்கே தான் கொண்டு விடுது. நம்மளாம் பேனல்லாம் இல்லை கைஸ். நம்ம அப்படி நம்ம தரமா கைஸ். அது வந்து நீங்களும் அப்படியே அடிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படியே அடிக்கலாம் நம்மளே போல். இதில் வந்து கரெக்டாக பாருங்கள். இதில் வந்து ஒரு டவுனு பாருங்கள். சரியான டவுன் கைஸ், சரியான டவுன். பியூர் கட்டு அடிச்சிருக்கேன். என்ன கைஸ் இது வாசிக்கலாக அடிக்காங்க முடியலை கைஸ். ரொம்ப மோசிக்கலாக அடிக்காங்க. இது கூட பிரச்சனை இல்லை. இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கி வெறுத்துரும். கில்டு வாரே வெறுத்துட்டு கேம் அடிச்சுட்டு வெளியே போயிடலான்னு தோணிட்டு அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க டீம்மேட்டு.
நம்ம டீம்மேட் இப்படி அடிக்கலாம். இது வந்து ரூம் வச்சில் அடிக்கலாம். ரூம் வச்சில் பார்த்தா அடிக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாங்க ஷிஃப்ட். ஓரியன் ஒன்று. ஓரியன் வந்து இன்னொன்று கோடா கேரக்டர், ரெண்டும் சூப்பர் கேரக்டர், தரமாக இருக்கும். பிஆர் சிஎஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போ பாருங்க, இவனுக்கு வந்து வாழை உடச்சி அடிக்கலாம்னு பார்த்தாக்கி அவன் அந்த வாழ்க்கையில் இருந்திருக்கான். அதுவும் மண்டை சட்டை அவனுக்கு. பட்டர் ஷாட்டு போங்களா, பட்டர் ஷாட்டு வந்துட்டான் அவனுக்கு, சரியான பட்டர் ஷாட்டு. இப்போ வந்து ஒரே ஒருத்தன் தான் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். நம்ம டீமால் ஒருத்தனை டவுன் வச்சுட்டான். இப்போ வந்து அவருக்கும் எனக்கும் தான் போட்டியே. நம்ம கார்டு ஒபிட்டோவுக்கும் நமக்கு தான் போட்டியே. உள்ளே போய் பார்ப்போம். இந்த கில் நமக்கு தான் கைஸ் வரணும். அடிப்பாரா? நம்ம டீமேட்டே முடிச்சிட்டான். அவ்வளோதான், நமக்கு தான் கில்லு. M590 வச்சுருக்கான். ஒரு அடி வச்சான், நம்ம முடிச்சிட்டோம். இந்த மேட்ச் முடிஞ்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.